நமः பரமரிஷிப்யோ நமः பரமரிஷிப்யः. பரமரிஷிப்யः அவளெல்லாம் மறந்துடக்கூடாது. அவள் ரிஷிகளுடைய அனுகிரகத்தினால நமக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு. நம்ம எங்கேயாவது மறந்துடுவோன்னு சொல்லிட்டு தான் பின்னாடி வந்தவன் என்ன பண்ணியிருக்கா, ஒரு சர்க்கம்னா ஒரு அத்தியாயம் கண்டம். ராமாயணம் எப்படி பிரிஞ்சிருக்குன்னா 7 கண்டங்களாக பிரிஞ்சிருக்கு. இந்த 7 கண்டங்களில் ஒரு கண்டமும் சர்க்கமாக பிரிஞ்சிருக்கு. சர்க்கம்னா சாப்டர். ஒரு சாப்டரும் ஒரு என்னது ஸ்லோகமாக பிரிஞ்சிருக்கு. ஒரு ஸ்லோகமும் பாதமாக பிரிஞ்சிருக்கு. அதில் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கக்கூடிய பாதம் 8 அக்ஷரம் கொண்ட பாதம். அதுக்கு பேர் அனுஷ்டுப்புன்னு பேர். அதை தவிர இன்னொரு மீட்டர் என்ன இருக்குது அப்படின்னா திருஷ்டுப்பு 11 அக்ஷரம் கொண்டது. அது அக்ஷரமாக கொண்டது. அக்ஷரம்ங்கிறது எதனால் ஏற்படுறது அப்படின்னா சப்தங்கள்னால ஏற்படுறது. சரியா? சப்தமாக இருக்கிறது அக்ஷரமாய், அக்ஷரமாக இருக்கிறது பாதமாய், பாதமானது ஸ்லோகமாய், அந்த ஸ்லோகமானது சர்க்கமாய், அந்த சர்க்கமானது கண்டமாய், பல கண்டங்கள் சேர்ந்து ராமாயணம் என்ற ஒரு மகா சாகரமானது நம்ம கையில் இருக்குது. இதில் ஒன்றா எடுத்துக்கணும். ஆ அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த ஆ எதோட சேரறது அப்படிங்கிறத பொறுத்து அதோடைய அர்த்தம் மாறும். அப்புறம் அதுலேருந்து இந்த மாதிரி சப்தமயமாக இருக்கிறது தான் நம்மளுடைய ஞானம். சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய 24,000 ஸ்லோகங்கள் கொண்டது. சுமார் 24,000 ஸ்லோகம். அக்கம் பக்கம் சில வருஷனில் 10 ஸ்லோகம் முன்ன பின்னா கிளப் பண்ணுற விதத்தில் அது மாறும். மற்றபடி ஓவராலாக பார்த்தோம்னா 24,000 ஸ்லோகம். இந்த 24,000 ஸ்லோகமும் காயத்ரி மந்திரத்தினுடைய முதல் எழுத்து இருக்கு இல்லையா, அந்த ஒரு எழுத்தில் 1001 முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கும். அப்புறம் 1001வது ஸ்லோகம் காயத்ரி மந்திரத்தினுடைய 2வது அக்ஷரத்தில் ஆரம்பிக்கும். அப்புறம் அடுத்த நம்பர் என்ன? 2001, 3001, 4001 அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு பேர் காயத்ரி ராமாயணம்னு பேர். இப்போ எதுக்கு அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காயத்ரி ராமாயணம் 24 ஸ்லோகங்கள் இருக்கும் இல்லையா, 24 ஸ்லோகங்கள் கொண்ட அந்த காயத்ரி ராமாயணத்தை பாராயணம் பண்ணோன்னா மொத்த ராமாயணம் பாராயணம் பண்ணதுக்கான பலன். 17ஆம் தேதி நாம் எல்லாருமே ஒத்துரோடு கூட இங்கே பாரு, நீங்கள் இப்படி ஓரமாக நின்றுட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கு இல்லையா, மாமாஜி நாம சங்கீர்த்தனம் பண்ணுறார். சீதாராம் 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 அப்படின்னு நம்ம என்ன பிரச்சனை? சீதாராம் சொல்கிறதுக்கு என்ன ஒரு தயக்கம், என்ன ஒரு கூச்சம்? எனக்கு புரியல. இல்லை ஜி, எனக்கு அந்த ஸ்ருதி தாளம்லாம் வராது. ஸ்ருதி தாளம்லாம் இல்லாதவா பாடுறதுக்காக தான் அந்த மாதிரி வாங்கி பாட சொல்கிறா. ஸ்ருதி தாளம்லாம் வாங்கி பாட முடிஞ்சு இந்த மாதிரி மேடையில் உட்காந்து பாடணும் இல்லையா? நம்ம கண்டிப்பாக மேடை பாடகர் இல்லை. சீதாராம் ஜெய ஜெயராம் ஜானகி ரமணா ஜெய ஜெயராம் சொல்கிறது கூட சேர்ந்து பாடுறது கூட அதாவது பகவானே எல்லாம் அமைச்சு கொடுத்து சொல்கிறா, ராமா சொல்கிறா அப்படின்னா அந்த வால்மீகி மரா அப்படின்னா, வால்மீகியாவது கஷ்டப்பட்டு மரான்னு சொல்லிட்டார். நம்ம அது கூட சொல்லாமல் எப்போ முடிப்போம் இந்த பாட்டை, எப்போ கதையாக ஆரம்பிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியா? அதனால் நாம் 17ஆம் தேதி இன்றைக்கி ராமருடைய பட்டாபிஷேகத்தன்னைக்கு, இன்றைக்கி 48 நாள் இந்த பெரிய ஒரு மண்டல ராமாயணத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து நிறைவு பண்ணுறோமோ, அன்றைக்கி பொண்ணு 18ஆம் படி வாழும் அப்பன் ஐயப்பன் ஆனந்த சித்தன் சுவாமியே சரணமையப்பா படிப்பூஜைக்கு வந்துட்டா மொத்த பலன். புரியுறதா? அதனால் 18 படி மாதிரி 48வது நாள் அன்றைக்கி நம்ம வாயால் நாம சங்கீர்த்தனம் பண்ணி, நம்ம வாயால் மொத்த ராமாயணத்தை பாராயணம் பண்ணி, நம்ம கண்ணால் ஸ்ரீராமருடைய விக்கிரகத்தையும் பூஜையையும் பார்த்து, நம்ம காதால் ராமனுடைய கதாமிருத்தத்தை கேட்டு, நம்ம உடம்புல மற்றவா ராம் ராம் ராம்னு சொல்கிற அந்த வேகத்தினுடைய காற்று நம்ம உடம்புல ஸ்பர்ஷமாக பட்டு, அப்புறம்
நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை வந்து ராமனுடைய பிரசாதத்தை வாயால் சுவைச்சு எல்லா இந்திரியங்களும் ராமன்லேயே ஒடுங்கி இருக்கக்கூடிய ஒரு 3-4 மணி நேரம் இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஸ்ரீமத் ராமநவமியை வந்து எந்த வாட்டி நம்ம எப்படி கொண்டாடினோம்லாம் தெரியாதா? போன ஜென்மத்தில் ராமநவமி எப்படி கொண்டாடினோன்னு தெரியாது. இந்த ஜென்மத்திலேயே வந்து எப்படிலாம் ராமநவமி கொண்டாடாமல் நம்ம ஆஃபீஸ் போயிட்டோன்னு நமக்கு தெரியும். எல்லாம் என்ன எப்படிலாம் ராமரை நம்ம ஏமாத்திருக்கோன்னு தெரியும். இந்த வாட்டி எதுவுமே பண்ணாமல் ராமனை ஏமாற்றாமல், ஏன்னா ராமனை ஏமாத்துறதுன்னா நம்மளே ஏமாற்றிக்கிறதுன்னு அர்த்தம். ஏமாற்றாமல் முழுக்க அந்த நேரத்தை வந்து ராமன்லேயே வைக்கணும். ஏன்னா இத்தனை நாள் அவர் இல்லை கேட்குறதுக்கு, இல்லை இப்போ வந்துவிட்டார், நின்றுண்டு பார்த்துட்டு இருக்கார். 5 வயசு பாலகனாக இருந்தாலும் 7 அடிக்கு நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கார். நீ என்ன பண்ணுறேன்னு எங்கே அயோத்தியாவில் ராம்லாலா. அதனால் வந்து ராமர் சொல்கிறார், நான் சொல்ல ஒழுங்கு மரியாதையாக வேறு எந்த வேலையும் வச்சுக்காம உங்கள் வீட்டில் காத்தால பூஜையெல்லாம் வந்து ஒரு 6:30-7 மணிக்குள்ளே முடிச்சுட்டு, இல்லை சாயங்காலம் வச்சுக்கோங்க, நேராக வந்துடுங்க. இல்லை நான் ராமர் பூஜை விட்டுட்டு வர முடியாதுன்னா ஆற்றுல இருக்கிற பூஜையை எடுத்துட்டு வந்துடுங்க, சேர்ந்து சமஷ்டியாக பூஜை பண்ணுவோம். சரியா? அதனால் வந்து பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் பூர்ணமாக ராம் அப்படிங்கிற விஷயத்தில் ஊறி போகிறதுக்கு நம்ம வந்து பட்டாபிஷேகத்தை நோக்கி அடி எடுத்து வச்சுன்னு இருக்கோம். அதே பட்டாபிஷேகத்தை வந்து நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹனுமான் வந்து லங்கையை குதித்து வந்திருக்கார். அவருக்கும் என்ன ஆசை, எந்த அளவுக்கு அவர் மனசில் வந்து உத்வேகமும் ஆசையும் இருந்ததுன்னா, என் முதுகில் ஏறுங்கோ, நான் உடனே உங்களை கூட்டின்னு என்ன நல்லா பிடிச்சிக்கோங்க. எப்படி சீதா மாதா வந்து முதுகில் வந்து ஆஞ்சநேயர் எப்படி பிடிச்சிக்கணுமா, ஆஞ்சநேயர் வந்து கொண்டு போய் ராமரோட சேர்த்து வச்சுருவாராம். சம்டைம்ஸ் நம்ம பண்ணிடணும் அப்படின்னு ஒரு தோணும், நாமளே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு தோணும். சீதா மாதா சொன்னால் அதெல்லாம் இல்லை, சுக்ரீவனுக்கு பெருமை வரணும், அப்புறம் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் பெருமை வரணும். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்ல முடியாதுப்பா, நாங்கள் எதுக்கு எங்கள் வீட்டெல்லாம் விட்டுட்டு இந்த பூலோகத்தை வந்து உக்காந்துருக்கோம், இல்லை என்ன வீட்டை விட்டுட்டு பார்க்கடல் வைகுண்டத்தெல்லாம் விட்டுட்டு எதுக்கு அவதாரம் எடுத்து இங்கே வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னா, துஷ்ட ரக்ஷணா சிஷ்ட போஷணாவா, துஷ்ட சிக்ஷணம் சிஷ்ட உத்தாரணம் பரிபாலனம். சரியா? அதுக்காக வந்திருக்கோம். அதனால ஒழுங்காக இல்லை, அதனால் மரியாதையோடு நான் போய் சொன்னேன்னு சொல்லு, ராமரை கிளம்பி வர சொல்லு. அவர் எப்படி வருவார், என்ன வருவார் அப்படின்லாம் ஹனுமான் வந்து கவலையே படாதீங்க. இப்போ என்னை பார்த்தே இல்லைனோ, நான் சும்மா சாம்பிள் தான். என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான வானரங்கள் இருக்கா, எல்லாமே ஈக்குவலி பராக்கிரமம் உடையவா, பிடிச்சி துவம்சம் பண்ணிடுவா, நீங்கள் கவலையே படாதீங்கோ அப்படின்னு சொல்லி பண்ணி போயிட்டு அப்புறம் என்ன பண்ணார் ஹனுமான், ஏதாவது பண்ணணுமே, துருன்னு இருக்குது இல்லையா, கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம வந்ததுக்கு ஒரு சிக்னேச்சராவது போட்டு போகணும்ல, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வனத்தை வந்து சேதம் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த வனத்தை சேதம் பண்ணார். வனத்தை சேதம் பண்ணதுனால என்னாச்சு, ராட்சசால் இவரை அடிக்க வந்தா, இவராக போய் யாரையும் அடிக்கலை. அதான் உண்மை, அவரே சொல்கிறார். அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐயா நான் யாரையும் அடிக்கலை, என்னை அடிக்க வந்தால் என் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் அவளை கொண்டுட்டேன் அப்படின்னு. இது இன்னி மட்டும் கோர்ட்டில் செல்லும். இது நீங்கள் எந்த படம் எடுத்துட்டேன்னாலும் தற்காப்புக்காக செஞ்சால் அவனை விடுதல் பண்ணி விட்டுருவான். சரியா? அந்த மாதிரி கோரமான யுத்தத்தில் இறங்குறார் யாரு, ஹனுமர். அப்படி வரார், அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணுறார். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தா ஒரு சைன்யம் வரும், டமால் 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 டமால், வா 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 அப்படிங்கிறார். அவருக்கு என்ன ஆகிடுறதுனா, ஒரு தடவையும் இந்த சைன்யமும் இதுவும் வந்ததுன்னா அப்படியே குதூகலம் ஆகிடுறதான். பா வா 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 வா, இன்னும் நிறைய பேர் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு. எப்படி தெரியுமா அடிப்பாரான்,
இப்படி ஒரே கையில் வந்து ஒரு 2-3 தலையை பிடிப்பாரான். இந்த பக்கம் 3 தலை, இந்த பக்கம் 3 தலை, ரெண்டுத்தையும் எடுத்து டமல் டமல் டமல்னு அடித்து சதைச்சு போட்டு போயிட்டே இருக்கிறான். அப்படியே தம 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 மிதிச்சார்னா அப்படியே வந்து சட்னி ஆகிட்டே போகிற பின்ன கீழே. வால்மீகி எழுதுறார், அப்படியே சதையும் ரத்தமுமா கிடக்கும் ஒரே எல்லா இடமும். அந்த அழகான வனம் வந்து எப்படி இருக்குன்னா பார்க்கவே முடியலையாம், அப்படி இருக்குது. அந்த மாதிரி முதல்ல வந்து பலவிதமான கிங்கரர்களை வந்து வதம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து சைத்திய பிரசாதம் அப்படிங்கிற ராட்சச குலத்துக்கு தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து துவம்சம் பண்ணார். அதுக்கு அடுத்தது வந்து ஜம்புமாலி, யாருடைய பையன், பிரஹஸ்தருடைய பையனை ஜம்புமாலியை வந்து வதம் பண்ணார். ஜம்புமாலி வதமாயிட்டானே அப்படின்னு பரம கோவத்தில் வந்து மந்திரிகளோட 7 பசங்களை வந்து அனுப்பிச்சார். முக்கியமான மந்திரிகளுடைய 7 பசங்களை அனுப்பிச்சார். அந்த 7 பசங்களையுமே வந்து ஒரு தெரியாமல் அடிச்சுட்டார். ஒரு தெரியாமல் அடித்த உடனே இந்த வாட்டி என்ன எடுத்த, ராவணனுக்கு பயம் வந்துடுச்சு. எல்லாத்துக்கும் ஓடி போய் ஒரு ஆள் சொல்லுவான்ல, நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் உயிரை பிடிச்சுன்னு வந்திருக்கேன், இல்லைன்னா நானுமே உங்களுக்காக உயிரை கொடுத்துருப்பேன் அப்படின்னு. ராவணன் வந்து இப்படி யோசிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறான், தன்னுடைய 5 முக்கியமான சேனாதிபதிகளை கூப்பிடுறான். அந்த 5 முக்கியமான சேனாதிபதிகளுடைய பேர் வந்து விருபாக்ஷன், யூபாக்ஷன், துர்தரன், பிரகசன், அப்புறம் பாசகர்ணன் பேர். விரூபாக்ஷன், யூபாக்ஷன், துர்தரன், பிரகசன், பாசகர்ண. இந்த 5 முக்கியமான சேனாதிபதினா தெரியும் இல்லையா, அவள் வந்து ஒரு பெரிய சைன்யத்துக்கு அதிபதியாக இருப்பாள். அந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா சேனாதிபதி அப்படின்னா கஜம் இருக்குது, அஸ்வம் இருக்குது, அதுக்கப்புறம் தேர் இருக்குது, ரதம் இருக்குது, அப்புறம் காற்படை இருக்குது, காலாட்படை, தேர்ப்படை, அதுக்கப்புறம் வந்து யானைப்படை, குதிரைப்படை, இந்த மாதிரி படைகள் இருக்கு இல்லையா. இந்த படைகள் எல்லாத்தோட ஒரு பெரிய சமூகத்தை வகிக்கக்கூடிய ஒரு சேனாதிபதியாக இருக்கும். பொதுவாக யுத்தம்னு வந்ததுன்னா ஒரு சேனாதிபதியை அனுப்புவாள். இந்த சேனாதிபதி தலைமையில் இந்த மொத்த அக்ஷோனி போட்டோம் அப்படின்னு அனுப்புவாள். இப்போ ராவணனுடைய பயம் எந்த அளவுக்கு வளர்ந்துருத்துன்னா 5 சேனாதிபதி அனுப்புகிறார். உங்கடாப்பா ஏதாவது பண்ணி அவனை இல்லாமல் பண்ணிடுங்கோ அப்படின்னு ராவணன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம், பயந்து போயிட்டான்னு அர்த்தம். பார்த்து அவனை வானரம்னு மட்டும் நினைக்காத, எனக்கு என்னமோ வானரம் மாதிரி தெரியல, வேறு யாரோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராவணன் சொல்கிறான், வாலீச்ச சக சுக்ரீவா ஜாம்பவான்ச்ச மகாபலா நீலஹா சேனாபதிச்சைவ ஏச்சான்யே த்விவிதாதயா நைவதேஷாம் கதிர் பீமா ந தேஜோ ந பராக்கிரமஹ ந மதிர்ன பலோத்சாஹோ ந ரூப பரிகல்பனாம். இங்கே பாரு, வந்திருக்கிறது வந்து வெறும் வானரம்னு நினச்சிடாத, நான் சொல்கிறேன் கேளு. வானரம் அப்படின்னா இந்த அளவுக்கு பராக்கிரமம் இந்த அளவுக்கு பண்ண முடியாது, ஓரளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய பராக்கிரமம் பண்ணக்கூடிய வானரங்களுடைய பேரை சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறான் ராவணன். என்ன, வாலி, அண்ணன் முதல்ல அல்லு என்ன வாலி, இன்னும் தெரியாது வாலி செத்து போயிட்டான்னு வாலி. அடுத்தது என்ன, சுக்ரீவன். அதுக்கு அடுத்தது என்ன, மகாபலி ஜாம்பவான். ஜாம்பவான் ரொம்ப ரொம்ப சீனியர் அவர். இப்போ ஜாம்பவான் இப்போ வயசாகி இருக்காரு, வயசாகி இருந்தே வந்து யுத்தத்தில் நீங்கள் பார்க்க போகிற துவம்சம் பண்ண போகிறார் எல்லா பக்கமும். அவர் யங் ஏஜில் எப்படி இது பண்ணியிருப்பாருன்னு. அப்புறம் சேனாதிபதி நீலன், அதுக்கப்புறம் திவிதன் அப்படின்னு ஒரு இந்த வானரங்கள் தான்ப்பா பரம பராக்கிரமமான வானரங்கள். இவா தான் ஏதாவது பண்ண முடியும். ஆனால் நீ இப்போ என்ன பராக்கிரமம் இந்த வானரம் பண்ணுறதுன்னு சொல்கிறியோ அந்த அளவு பராக்கிரமம் கூட இவாளால் பண்ண முடியாது அப்படின்னு யார் சொல்கிறா, ராவணன் சொல்கிறான். அப்போ ராவணனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, வானரங்களில் பராக்கிரமம் இவா தான் பண்ண முடியும், ஆனால் அவளுடைய இதை பார்த்தா இது எல்லாத்தோட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அனாயாசமாக வந்து இவனை கொண்டுட்டான், அவனை கொண்டுட்டான், எல்லாம் 1000 பேரை கொண்டுட்டான், இப்படி கொண்டுட்டான் அப்படின்னு. எத்தனை பேர்னா ஒரே ஒரு ஆள்.
அந்த காலத்தில் இந்த காலம் மட்டும் நம்மளுடைய ஹோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து இதில் இருக்குல்ல, என்னது இந்த சிரஞ்சீவி கான்செப்ட் இருக்குல்ல, சிரஞ்சீவி அவத்தியம்னு ஒரு வார்த்தை அடிக்கடி வால்மீகி ராமாயணத்தில் யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் வந்து அவத்தியம்னா என்ன, சாகாமல் இருக்கக்கூடிய, எதனாலெல்லாம் அவத்தியமாக இருப்பா அப்படின்னு. இந்த கான்செப்ட் தான், இந்த கான்செப்டை வச்சு தான் அவன் டெர்மினேட்டர்னு ஒரு படம் எடுத்தான். தெரியுமா உங்களுக்கு? அவன் எதனாலையும் நெருப்புனால அவனை பசிக்க முடியாது, காற்றுனால அடிக்க முடியாது. இங்கேருந்துடா இவன்லாம் ஐடியா கொண்டு வரான்னு பார்த்தா எல்லாமே ராமாயணத்தில் இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன் அப்படின்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ரிஷிகள் முனியோர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவள் வந்து புத்தியை வந்து ரொம்ப விசாலமாக ஏற்கனவே நல்லா யூஸ் பண்ணிட்டா. நம்ம இப்போ யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணால் கூட அவள் யூஸ் பண்ணதில் ஒரு போர்ஷனாக தான் இருக்கும். ஓகே, கிவிங் கிரெடிட் டு ஆல் தி கிரேட் திங்கர்ஸ் அண்ட் பீப்புள் who are now around the world, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் என்னென்னா அந்த ரிஷிகள் வந்து அவ்வளோ தூரம் யோசிச்சிருக்கா. அப்போனா நம்ம நாட்டில் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு பெருமையும் இதுவும் இருக்கும், ப்ரைடும் இருக்கும் நம்மளுடைய நாலெட்ஜை வச்சு. அந்த நாலெட்ஜ் வந்து ரிஷிகள்னால, அந்த ரிஷிகளுடைய விஷயம் வந்து வேதத்தினால, அதனால வேதம் வந்து சும்மா கட்டுக்கதைன்னு வேதத்தை வந்து நஷ்டம் பண்ணிட்டான். யார்? பிரிட்டிஷ்காரன் பண்ண வேலை. பிரிட்டிஷ்காரன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிரிட்டிஷ்காரன் எவ்வளோ நாள் நம்ம ஆட்டை ஆண்டுன்னு இருக்கான் சைலண்ட்டாக? 200-250 வருஷம். மொகலியர்கள் எத்தனை வருஷம் ஆண்டா தெரியுமா உங்களுக்கு? 25 வருஷம் இருக்குமா? 30 வருஷம்? 1000லேருந்து 1300 வருஷம் மொகலியர்கள் ஆண்டிருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1300 வருஷம் மொகலியர் ஆண்டதுக்கு அப்புறமும் சனாதன தர்மத்தில் ஒரு சேதம் வரல. ஏன் அப்படின்னாக்கா வேதத்தை நம்ம கைவிடாமல் வச்சுருந்தோம். நீ வெளியில் என்ன வேணா கோவிலில் உடைக்கிறியா இது பண்ணா இதெல்லாம் பண்ணு. ஆனால் நான் வந்து ராமாயணத்தை நெஞ்சோடு வச்சுருந்தேன். இது வந்து இருந்த விஷயம். பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான்னா, கோவில்லாம் அடிக்காத, உன் புத்தி இருக்குல்ல, உன் புத்தியில் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, இது வந்து புருடா, ஐயா இதுவா படிக்கிற, நோ 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 நாங்கள்லாம் வந்து இது படிப்போம் அது படிப்போம். நான் உடனே என்ன பண்ணிட்டேன், சே வேண்டாம் அப்படின்னு. அதனால் அதுதான் பிரிட்டிஷ்காரனுடைய சக்ஸஸ். ஆனால் அது ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகலை. ஏன் சொல்லுங்க? இப்போ கூட நீங்கள்லாம் வந்து உட்காந்து கேட்டுருக்கேள், என்னது ராமாயணம், நீங்கள் என்ன ஒரு இதுவாக கேட்டுருக்கேள், அது என்னது ஒரு இமேஜினரி ஸ்டோரி. ஆச்சாரியஜி ஒரு ஸ்டோரி யோசிச்சிருக்கார், நாளைக்கு படமாக எடுப்பார், நம்ம வந்து கதை கேட்டுட்டு வரலான்னா வந்திருக்கேள் இல்லையே. வந்தது எதுக்காக? வந்தது வந்து நடந்த கதை, உண்மை கதை, ஸ்ரீராமனுடைய பராக்கிரமம், மகாவிஷ்ணுடைய அவதாரமான விஷயத்தை வந்து மைண்டில் எடுத்துன்னு வர்றதுக்காக நீங்கள் கேட்டுன்னு இருக்கீங்க. அண்ணா இது ரொம்ப சின்னதாக, ரொம்ப சின்னதாக இருந்தால் சிரமமாக இருக்கு. சரி, அந்த மாதிரி ராமனுடைய விஷயம் இருக்கு இல்லையா, ராமனுடைய விஷயம் இது வந்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு வந்து லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் புண்ணியம் வந்து உங்களை வந்து சேரும். ஆனால் அது இருக்கா இன்னொன்று இருந்தால் கூட சாரி, எந்த பக்கம் அதே மாதிரி கேட்குறதா இல்லையே? கம்மியாக கேட்குறதில்ல. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்.
உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, நீங்கள் வந்து லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் புண்ணியத்தை வந்து டெய்லி கடத்தின்னு இருக்கேன். கடத்தலை, ரைட் ராயலாக எடுத்துக்கிறேன். புரியுறதா? அதனால் வந்து புண்ணியம் அதிகரிக்கும். ரெண்டாவது, எங்கிட்ட வந்து இங்கே நடந்துட்டுருக்கிற ராமாயணத்தை பற்றி சில பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு போவா. அதில் வந்து 90% அந்த ஃபீட்பேக் என்ன தெரியுமா? நிம்மதியாக இருக்கு மனசுக்கு. மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு நிம்மதி இருக்குது. அது எப்படிப்பா கேட்ட கதையே திருப்பி திருப்பி கேட்டால் நிம்மதி வரும் இல்லையா? இன்ஃபேக்ட் கோவம் தான் வரும். ஸோ நிறுத்து. இப்போ நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மாலாம் கதை சொல்லுவா. உங்கள் அப்பா அந்த காலத்தில் நான் சொல்லட்டுமா, நிறுத்துறியா கொஞ்சம், டெய்லி சொல்லுவியா இந்த கதையை அப்படின்னு வேற கேட்போம் இல்லை? ஆனால் இந்த ஒரு கதை மட்டும் எவ்வளோ தடவை சொன்னாலும் அப்படின்னு கேட்குறோம். ஸோ அந்த கதையிலேயே வந்து திருஷ்டமாகவே ஒரு ஆனந்தம் இருக்குது, அதிருஷ்டமாக வந்து அபரிமிதமான ஒரு நிம்மதி இருக்குது இல்லையா? அதனால் வந்து இது ஒரு மாபெரும் யஜ்யம். அதனால தான் இந்த பேர் யஜ்யம்னு சொல்கிறோம். யஜ்யம்னா என்ன அப்படின்னா, புண்ணியத்தை ஜெனரேட் பண்ணுற காரியம் எதுவாக இருந்தாலும் அது யஜ்யம். புண்ணியம் ஜெனரேட் ஆனோம், அந்த புண்ணியமே வந்து நிறைய லார்ஜ் ஸ்கேலில் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒரு மகா யஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ நாம் வந்து ஒன்று நமக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு புண்ணியம் வர மாதிரி யஜ்யம் பண்ணலாம். பெஸ்ட்டு யஜ்யம் என்ன தெரியுமோ? பெஸ்ட் யஜ்யம் என்ன? டெய்லி நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய யஜ்யம், பைசா செலவில்லாமல், அதை சொல்லுங்க, அந்த யஜ்யத்தை சொல்லுங்க. பைசா செலவில்லாமல் பண்ணக்கூடிய யஜ்யம், ஆனால் மிக கஷ்டமான ஒரு யஜ்யம். யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி அப்படின்னு யார் சொல்கிறா? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். நீ காசு செலவெல்லாம் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம், இல்லை நெய்யெல்லாம் ஊற்ற வேண்டாம், கட்டையெல்லாம் போட வேண்டாம், வாத்தியாருக்கு முக்கியமாக வாத்தியாருக்கு தட்சிணை கொடுக்க வேண்டாம். என்ன பண்ணு? ஜபம் பண்ணுப்பா, ஜபம் பண்ணு. என்ன ஜபம் பண்ணட்டும்? குரு கிட்டேருந்து எடுத்துக்கும் அந்த ஜபத்தை. ஏதாவது கேளு, என்ன ஜபம் பண்ணட்டும்? ஏதாவது ஜபம் பண்ணு. மார்னிங் வந்து சொன்னேன், நான் கார்த்தால் வந்து அம்பாள் ஜபம் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஜபம் பண்ணிவிடுவேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த ஜபம், சாயங்காலம் இந்த ஜபம், நைட்டு இந்த ஜபம். அடையாப்பா, ஒரு ஜபம் எடுத்துக்கணும். மனசுக்கு புரியணும்ல, ஒரே மந்திரத்தை வந்து திருப்பி திருப்பி சொல்கிறது. அதில் வந்து ரொம்ப உச்சிதமான மந்திரம் எல்லாருக்கும் ராமா அப்படிங்கிற மந்திரம். ராம் ராம். அதே வந்து ராம் 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 சொன்னால் போர் அடிக்கும், மெக்கானிக்கலாக சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயத்தை உண்டாக்கக்கூடிய மந்திரம், தர்மத்துக்கு விஜயத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் வந்து ஹனுமான் ஜபிச்ச மந்திரம் என்ன அப்படின்னா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம விஜய மந்திரம்னு பேர். இதுக்கு பேர் விஜய மந்திரம்னு பேர். சரியா? அதனால இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது வெற்றி வேணும் அப்படின்னா இந்த விஜய மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது வெற்றி வேணுமா? இப்போ இன்றைக்கி என்ன டேட்டு? 3ஆம் தேதி. 19ஆம் தேதிக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு உங்களுக்கு? இப்போ சொல்லுங்க, ஏதாவது வெற்றி வேணுமா உங்களுக்கு? நமக்கு அப்படின்ன உடனே நம்ம உடனே நம்ம ஃபேமிலி, நான் அதை தான் யோசிப்போம். நமக்கு அப்படின்னா ஹிந்து அப்படின்னு தெரியணும். நமக்கு அப்படிங்கிற வார்த்தை என்ன? நமக்குன்னா நான் என்ன, நானும் என் ஒய்ஃபு என்னோட பசங்க, தப்பில்லை. பட் நமக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போதே, பன்மையில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும்போதே நாம் வந்து மொத்த ஜனஸ்தானத்தை எடுத்துக்கணும். புரியுறதா? என்ன டெக்னிக்கல் டேர்ம் புரியுறதில்ல. இப்போது மொத்த ஜனஸ்தானம் எது? ஹிந்து. அப்போ ஹிந்துக்களுக்கு என்ன வெற்றி வரணும்? உங்களுக்கு தெரியும் என்ன வெற்றி வரணும்னு. அதனால் என்ன கேட்குறேன் அப்படின்னாக்க, என்னோட குருநாதர் கேட்குற மாதிரியே கேட்குறேன். உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நாம பிச்சை கேட்குறேன். நாம பிச்சைனா பவதி பிக்ஷாம் தேஹி. என்ன பிக்ஷா? ராம நாம ஜபத்தினுடைய பிச்சை கொடுங்கோன்னு கேட்குறேன். எவ்வளோ கொடுக்க முடியுமா கொடுங்கோ. கீழே பாவம் ஒரு மாமா சாப்பாடு போடுறாரு இல்லையா உங்களுக்கு, ஒரு மாமா எடுத்து பேட்டெலாம் எடுத்து கொடுப்பாரு, கிருஷ்ணன் மாமா அப்படின்னு. சரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னிலேருந்து 17ஆம் தேதி மட்டும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம, ஓம் ஸ்ரீராம ஜெயராம் ஜெய ஜெயராம்
இந்த மந்திரத்தை வந்து இந்த மந்திரம் வந்து இதுக்கு பேர் வந்து திரையோதசாட்சரின்னு பேர். 13 மந்திரங்கள். 13 வந்து அவனுக்கு வேணால் அன்லக்கியாக இருக்கலாம், நமக்கு வெரி வெரி லக்கி. சரியா? இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எவ்வளோ முடியுமோ டெய்லி ஜபம் பண்ணி ஒரு சின்ன நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. புரியுறதா? பண்ணுங்க. ஜபம் பண்ணும்போது சாப்பிட்லாம், சாப்பிடும்போது ஜபம் பண்ணலாம். சரியா? அதனால் வந்து கண்ணை திறந்துட்டு சொல்கிறதும் கணக்குண்டு, கண்ணை மூடின்னு சொல்கிறதும் கணக்குண்டு. இப்படி சும்மா நம்ம வந்து இந்த யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருப்போம், அது இப்படி இப்படி சுற்றின்னு இருக்கும். அந்த சமயத்தில் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெய ஜெயம் ஜெய ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் வந்துடும். வீடியோ வந்தோடனே ஸ்ரீராம் ஜெய் அப்படின்னு நிறுத்திடக்கூடாதுண்ணே. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு அந்த மந்திரத்தை முடிச்சுட்டு அப்புறம் வீடியோ பார்க்கணும். என்ன வீடியோ வந்துடுத்து உடனே ராமனை மறந்துடும் அப்படி இல்லை. சரியா? எங்கெல்லாம் கேப் கிடைக்கிறதோ நீங்கள் வந்து ஜபத்தை, நீ என்ன இப்போல்லாம் என்ன பேசவே மாட்டேங்கிற எங்கள் கூட அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளாக புரியவே இல்லை. ஒருத்தர் உபன்யாசத்தில் உட்காந்துண்டு, அதுவும் வேறு சீதா ராமர் ஒரே ஜனஸ்தானம் ஒரே கிட்னாப்பிங்லாம் நடக்கிறதா, அவரும் பாவம் அதில் இன்வால்வ் ஆகி மூஞ்சிலாம் சுருக்கின்னு இருந்தார். இதெல்லாம் சுருக்கின்னு பெரிய என்ன வச்சுட்டே இருக்கார். ஏதோ கரெக்டாக கதை ஆரம்பிக்கிறச்சே என்னை வெய்ய ஆரம்பிப்பார். 2 நாள் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ அவர் ஜபம் பண்ணுறார் அப்படின்னு. வெரி குட், நீங்கள் ஜபம் தானே பண்ணுறல, என்ன வெய்யல இல்லை அப்படின்னு. ஜபந்தான் பண்ணுறேன் அப்படின்னு. அதனால் வந்து கதை கேட்கும்போது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கதை கேட்கும்போது ராமனுக்குள்ளேயே இருக்கோம் நம்ம. அதனால் வந்து மற்ற டைமெல்லாம் எப்பெல்லாம் முடியுமோ சொல்லுங்க. அதை தவிர சுவாமிக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் சனாதன தர்மம் மேலோங்கிறதுக்கான வெற்றியாக இது அமையணும். அறிவுகட்ட முண்டங்களாக நிறைய பேர் ஓட்டு கூட போடாமல் வீட்லேயே உட்காந்துருப்பா. அந்த அறிவுகட்ட முண்டங்களுக்கெல்லாம் புத்தி வந்து அவள் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. புரியுறதா? உடம்பே முடியல அப்படின்னா டாக்டர் செக்கப்புக்கு போவோம் இல்லையா? போக மாட்டோமா? எனக்கு உடம்பே முடியல, என்னால் டாக்டர் செக்கப்புக்கெலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு பேர் தானே அறிவுகட்ட முண்டம். அந்த மாதிரி உடம்பே முடியலனாலும் வீல் சேரில் போய் ஓட்டு போடணும். சரியா? வீல் சேர் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிரு. அவளும் பாவம் என்னெல்லாமோ ஏற்பாடு பண்ணுறா. அப்படி இல்லைன்னா உங்களுடைய லோக்கல் பூத் கிட்ட கேளுங்க, அவள் ஹெல்ப் பண்ணுவா. சரியா? எல்லா இதுவும். ஸோ நல்ல வெற்றி வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தர்மம். இது ஓட்டு போடுறது, ராஜாவை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது வந்து தர்மம். அது அந்த தர்மமே பண்ணாமல் நம்ம இது பண்ணால் என்ன அர்த்தம்? சரியா? ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். என்னது? விரூபாக்ஷன், யூபாக்ஷன், துர்தரன், பிரகசன், வாசகரணன் அப்படின்னு 5 சேனாதிபதிகள் சேனையை எடுத்துண்டு வர தும் 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 பார்த்தா அந்த 5 சேனாதிபதியும் இப்படி பார்க்குறாளாம். ஹனுமான் வந்து அப்படியே வந்து அந்த இது இருக்குல்ல, அந்த வாட்டிக்காவோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அந்த என்ட்ரன்ஸில் ஒரு கல் மேலே இப்படி நின்றுருக்காராம். வாங்கடா எப்படா வருவீங்க அப்படின்னு. ஜென்ரலாக வந்து யாராவது அடிக்க வரான்னா போய் ஒளிஞ்சுப்போம்ல. இவர் வந்து என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா எல்லாரையும் உள்ளே அமுச்சிட்டு கேட்டை போட்டுறதுக்கு. சரியா? அப்படியே சொல்கிறார் வால்மீகி. அவர் வந்து அந்த வாட்டிக்காவோடைய முகத்தில் வந்து உக்காந்துன்னு இருக்காராம். வா, அடுத்தது யாரா வரப்போகிறீங்க அப்படின்னு. அங்கேருந்து தூரக்கேருந்து இந்த சேனாதிபதிகள்லாம் அனுமாரை பார்க்குறாராம். அவரை வேறு கோணத்தில் எப்படி பார்த்தா ஒரு சக்தியோடைய ஒரு வடிவமாக அப்படி நின்றுருக்காராம். பலத்தினுடைய பூர்ண ரூபமாக நின்றுருக்காராம். வேகம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மகா வேகத்தை ஒரு இடத்துல அப்படி கட்டி வச்ச மாதிரி நின்றுருக்காராம். அப்புறம் வந்து அவரை பார்த்தா புத்தி பிரகாசமாக இருக்காராம். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே உற்சாகமாக இருக்காராம். ஏற்கனவே 3-4 வாரம் முடிஞ்சுடுத்து, உன்னாலும் உற்சாகமாக அடுத்ததுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே அந்த சரீரம்லாம் வந்து அப்படியே பரம காந்தியோடு இருக்கான். ஒரு லெவலுக்கு மேலே அடிக்கடி பட்டு வலிலாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இதோ இடம் திருப்பி வா அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாமே ஒரு பரம கிரேட்னஸோட அந்த ஒரு உற்சாகத்தோட ஹனுமான் வந்து அப்படி நின்றுருக்காராம்.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், துர்தரன் அப்படின்றவன் வந்து அவனுடைய பானங்கள் இருக்கு இல்லையா, அந்த பானங்களை வந்து ஹனுமான் மேலே விடுறான். 5 பானங்களை அவன் மேலே விடுறான். எல்லாமே வந்து இரும்புனால ஆன பானம். அது மட்டும் இல்லை, அதுக்கு எட்ஜில் வந்து தங்கத்தினால வேயப்பட்டிருக்கான். எதுக்கு அப்படின்னா நல்லா குத்தி உள்ளே போகிறதுக்காக அப்படி ஏதோ பண்ணி வச்சுருக்கான். அது மாதிரி அவன் வந்து என்ன பண்ணுறான், மேலே இப்படி பறந்து 5 பானங்களையும் விட்டுறான். 5 பானங்களையும் விட்டு அப்படியே அந்த 5 பானங்களும் ஒன்று அவரோட மண்டையில் போய் குத்தின்னு இருக்கான். மண்டையில் போய் குத்தினா என்ன, ஏற்கனவே அவருக்கு முடி நிறையா இருக்கும், அது மடியில் குத்தி தான் மண்டையில் குத்தி தான் தெரியல. அது என்னென்னா இப்படி போய் குத்தி, அது என்னென்னா அவர் வந்து கமலம் மாதிரி இருந்தாராம். அவருக்கு என்ன பானம் போட்டாலும் அவர் மேலே எப்படி அடித்தாலும் தாமரை மலர்ந்துட்டே இருக்கான் அந்த பக்கம். அப்படியே அவர் மேலே அப்படியே நான் எதுவும் சொந்தமாக சொல்லலை, எலெக்ஷன் டைமுக்காக சொல்லலை. வால்மீகி சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன். யதா கமல பத்ம பத்ராட்ச அப்படின்னு அப்படியே வார்த்தைகள் வருது. அப்படியே இருக்காராம். அப்படியே இருந்தது. என்ன பண்ணுறாராம், அப்படியே அந்த ரூபத்தோடைய இவர் ஆஞ்சநேயர் என்ன டெக்னிக் பண்ணுறாரு அப்படின்னா, அம்பு போடும்போது உடம்பு சின்னதாக வச்சுக்கிறார். அம்பெல்லாம் வந்து விழுந்தோடனே உடம்பு பெருசாக்கினோடனே எல்லா அம்பும் ஏதோ சும்மா அப்படி குத்தின மாதிரி அப்படி தூக்கி போட்டுறான். எல்லாம் பட்டக் 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 பட்டக்குன்னு வந்து அப்படி போயிட்டு ஒரு ஊங்காரம் பண்ணுறாராம். அந்த ஊங்காரத்தில் என்ன ஆகிறது, ஊங்காரம் பண்ண உடனே அப்படியே தளர்ந்து போகிறான். யார், துர்தரன் தளர்ந்து போய் ஊங்காரம் பண்ணிட்டு ஊன்னு வந்து கையால் ஓங்கி அவனோட ரதத்தை ஒரு அடி. அந்த அடித்த ரதத்தில் சக்கரம் ஒரு பக்கம் தெறிக்க, முன்னாடி இருந்த ஜந்துக்கள்லாம் போய் விழ, இது கொடை விழ, இதுவாகி அவன் துர்தரன் எங்கே இருக்கானே தெரியாமல் கீழே பூமியில் விழுந்து செத்து போயிட்டான். துர்தரன் முடிஞ்சது. அடுத்தது உடனே வானத்தில் பறக்கிறான். யார், விருபாக்ஷனும் யூபாக்ஷனும் வந்து அப்படி பண்ணுறார். இவர் இப்படி பார்க்குறாரு. இவங்க வானத்தில் பறந்தாலா, உடனே அவர் டமால்னு கீழே வந்துடுறார். கீழே வந்துட்டு ஒரு பெரிய உடம்பாக எடுத்துக்கிறார். திருப்பி உடம்பை பெருசாக்கி அப்படி ஒரு விருட்சத்தை வளைக்கிறார். விருட்சத்தை வளைச்சு நேராக தூக்கி நேராக அவங்க 2 பேர் மேலே வானத்தில் இப்படி போட்டார். மேலேந்து பொதக்கடின்னு கீழே விழுந்து 2 பேரும் அவுட். பாக்கி யார் இருக்கா, பிரகாசனும் பாசகர்ணனும் இருக்கா. எல்லா விதமான ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு டமால் 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 எப்படியாவது ஆஞ்சநேயர் அடிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறார். வால்மீகி அது வேற சொல்கிறார். 2 பேருமே ஒரே பக்கமாக வரலாம். 2 பேரும் எதிர்க்க வந்தால் என்ன ஆகுது, ஆஞ்சநேயருக்கு எதிர்க்க அறிவு இருக்க வேண்டாம். இப்படி 2 பேருமே வந்து ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு அடி ஆஞ்சநேயர் மேலே ஒரே ஆயுதமாக போடுறலாம். ஒரே டமால் 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 டமால்னு படுறதான். அவர் வந்து இப்படி பார்க்குறாரு, எங்கே நம்ம ஆயுதத்தை காணும் அப்படின்னு பார்க்குறாரு. என்ன அவரோட ஆயுதம் என்ன, கதத்தை பற்றியே மென்ஷன் இல்லை. அவர் வந்து ஏதாவது மரம் இருக்கா, செடி இருக்கா, கொடி இருக்கான்னு பார்ப்பாரு. இப்படி திரும்பி பார்த்தா மரம்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் ஆல்ரெடி பிச்சு போட்டார் போல் இருக்கு. இப்படி பார்த்தா ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு கல், அதை அப்படி தூக்கினாராம். தூக்கி 2 பேரையும் போட்டாராம். 2 பேரும் எங்கே இருக்கானே தெரில, சட்னி உழைஞ்சு கொடுத்து. அதுக்கப்புறம் வந்து இப்படி பார்த்தாராம். மற்ற சேனையெல்லாம் வந்து அப்படியே பின்னாடி ஓட பார்த்து தான் துரத்திண்டு போய் எல்லாத்தையும் வந்து டமால் அப்படியே ஒரு கால் வச்சாருன்னா 20-30 பேர் அவுட்டு. பச்சக் 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 அடி பின்னி எல்லாரையும் வந்து டோட்டலாக துவம்சம் பண்ணிட்டார். ஒரு 4-5 பேரை விட்டுருவார். ஏன் போய் சொல்லு மெசேஜ் சொல்லு, ராவணன்ட்ட மெசேஜ் சொல்லு அப்படின்னோடனே ராவணன்ட்ட போய் சொன்னோடனே ராவணன் வந்து நீ போன யாரையாவது சொல்லணும்ல, யாரையுமே சொல்ல முடியல. அப்படியே கம்முன்னு இருக்கார் ராவணன். ஒன்றும் பேசவும் முடியல, எதுவும் பண்ண முடியல, வாயை மூடிண்டு நிசப்தமாக இருக்கார். என்னப்பா பண்ணுறது ராவணனா அப்படின்னு பார்த்தா, உடனே இப்படி அவருடைய கண்ணு வந்து யார் மேலே படுறது அப்படின்னா, அக்ஷகுமாரன்னு பேர், ராவணனுடைய பையன்.
அவன் வந்து துடிப்பாக இருக்கான், இப்படி இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்லுங்கோ, என்ன சொல்லுங்கோ, நான் போகிறேன், என்ன சொல்லுங்கோ, நான் போகிறேன், நான் சாகுறேன், நான் ஆஞ்சநேயர்கிட்ட செத்து போகிறேன், என்ன அனுப்புங்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கானா. அப்படியே எந்தூசியாஸ்டிக்கான மகாசூரன், மகாவீரன். போனால் பெரிய ரத்தம், ரொம்ப அற்புதமான ரத்தம். அந்த ரத்தத்தை வந்து தங்கத்தினாலையும் வெள்ளியினாலையும் வேகப்பட்டிருக்கேன், ராஜாவோட பையன். அப்புறம் அந்த ரதத்திலே வந்து அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் அஸ்திர சஸ்திரங்கள்லாம் வந்து அழகாக வர்ணிக்கிறார் வால்மீகி. அவனுடைய ரதத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த அஸ்திரங்கள் எப்படி எப்படி வைக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது, அம்புகள்லாம் எங்கே இருக்குது, அஸ்திரங்கள்லாம் எங்கே இருக்குது, கையில் பிடிச்சி அடிக்கிற அந்த 5 விதமான கத்திகள் இருக்குது. இது எல்லாமே வந்து இது பண்ணி அழகாக வர்ணிக்கிறார். அப்படி வரார். ஹனுமார் எங்கே வெயிட் பண்ணின்னு இருக்கார்? என்ட்ரன்ஸ் கிட்ட வெயிட் பண்ணின்னு இருக்கார். எங்கே இன்னும் ஆள் வரலையே, எவ்வளோ போய் டைம் ஆச்சே, நம்ம ரெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சே, என்ன இன்னும் ஆள் வரலையே அப்படின்னா அங்கேருந்து திவ்யமாக வரானா. பார்க்குறதுக்கே அவ்வளோ திவ்யமாக லட்சணமாக இருக்கானா. அதனால வந்து ஹனுமான் சொல்கிறார். அப்புறம் என்ன ஆகிறது, ஹனுமான் வந்து சரி வந்த உடனே பயங்கர பராக்கிரமமாக சண்டை போடுறான். ஆஞ்சநேயர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு, அவ்வளோ பராக்கிரமம். அம்பெல்லாம் வந்து அப்படி வந்து அடிக்கிறானா. ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாருன்னா அடித்தா அம்பெல்லாம் தவிர்த்துண்டு, சில அம்பு, நிறைய அம்பு ஆஞ்சநேயர் மேலே படுறது. ஆனால் என்னென்னா யாருக்குமே தெரியாது, எந்த அம்பு எந்த அஸ்திரம் போட்டாலும் ஆஞ்சநேயருக்கு ஒன்றும் ஆகாதுங்கிற சீக்ரெட் மட்டும் யாருக்குமே தெரியாது. ஏன்? அவ்வளோ வரம் வாங்கி வச்சுருக்கார் அவர், இல்லையா? அதுவும் அந்த வரத்தை வேற இப்போ ஜாம்பவான் வேற ஞாபகப்படுத்தி அனுப்பிச்சிட்டாரா. அவர் ஃபுல்லாக போட்டு கட்டுறாரு ஆஞ்சநேயர். நமக்கு தான் நம்மளால தான் முடியுமே, நம்மளால தான் முடியுமே அப்படின்னு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாரு. வட்டி பின்னு பின்னு பின்னு. ஆனால் அக்ஷகுமாரன் போடுற அந்த சண்டையை பார்த்து ஒரு நிமிஷம் ஹனுமான் ஒரு பிரேக் எடுத்து அப்படி பார்க்குறாராம். இப்போ ஒரு பால சூரியன் எப்படி சண்டை போடுவானோ அப்படி சண்டை போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இவனை கொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். நினப்பு வருதான், இவனை கொல்ல வேண்டாம், எவ்வளோ அழகாக சண்டை போடுறான் அப்படின்னு. அட் த சேம் டைம் ஹனுமார் யோசிக்கிறாராம், இல்லை இப்போ கருணை காட்டுறதுக்கான டைம் இல்லை. இட் இஸ் நாட் த டைம் தட் யூ, இது என்ன சொல்கிறது, இப்போ கருணை காட்டுறதுக்கான டைம் இல்லை. இப்போ நம்ம வந்து வேலை பண்ணி தான் ஆகணும். எஸ்பெஷலி யார் அடிக்கிறோமோ இல்லையோ இவனை அடிக்கணும், இல்லையா? கண்ணா ஒன்று கொஞ்சம் இந்த கேமராவை நகர்த்து லேசா, அடியில் போகிறோம். ஓகே. அப்போது அந்த இது வந்தாராம். சரி பண்ணிடலாம், முடிச்சு போகிறோம். அவனுடைய ஆக்ஷன்லாம் பார்த்தாச்சு, ரொம்ப அழகாக சண்டை போட்டுட்டாக்கன்னா வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து அவனோட இதில் வந்து 8 குதிரை பூட்டி இருக்கக்கூடிய ரதம் அது. 8 குதிரையும் கையாலேயே அடிச்ச கொண்டுட்டாரான். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், யுத்தத்தில் வந்து எதிராளி ரொம்ப பராக்கிரமசாலியாக இருந்தான்னா அது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுவா அப்படின்னா, அவனுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் சிஸ்டமோ அந்த சப்போர்ட் சிஸ்டமெல்லாம் எடுத்துருவான். சாரதியை அடிச்சிருவா, அதுக்கப்புறம் வந்து அந்த குதிரையை அடிச்சிருவா, அதுக்கப்புறம் வந்து நேராக அந்த ரத்தத்தை வந்து சித்தலம் பண்ண ட்ரை பண்ணுவாள். ரத்தம் சித்தலம் ஆகிடுத்துன்னா அதுக்கப்புறம் வந்து அஸ்திரங்கள் பயன்படுத்த மாட்டாள், சஸ்திரத்தை கையில் எடுத்துப்பான். அவள் சஸ்திரத்தை கையில் எடுத்துட்டா அப்படின்னா நாமளும் வந்து கீழே குதிச்சு சஸ்திரத்தால் சண்டை பண்ணணும். சஸ்திரமும் அஸ்திரமும் சண்டை போடக்கூடாது. இதெல்லாம் யுத்த நியத்தி. இதெல்லாம் அப்போ இருந்த நியத்தி. அதெல்லாத்தையும் ஒழுங்காக அழகாக ப்ராப்பராக பிரேக் பண்ணி இஷ்டத்துக்கு சண்டை போட்டது யார்? மகாபாரதத்தில் அது போட்டான். இங்கே வந்த உடனே அவன் வந்து அடி கீழே விழுந்து இது பண்ண உடனே அக்ஷயகுமாரன் உடனே வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ரதம் இல்லாமையே அஸ்திரங்கள்லாம் எடுத்துட்டு காற்றுல பறக்க ஆரம்பிச்சிட்டான். காற்றுல பறக்க ஆரம்பித்த உடனே ஹனுமார் என்ன பண்ணார், அப்படி போய் அப்படியே அவர் தான் வேகத்துக்கு போவார் இல்லையா, வாயுனுடைய வேகத்துக்கு போய் அக்ஷகுமாரனுடைய 2 காலை பிடிச்சி சுற்றி 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 டமால்னு போட்டார். முடிஞ்சே போச்சு. ராவணனுடைய பயத்துக்கு இப்போ அளவில்லாமல் போயிடுத்து. சொல்கிறா ராவணன் அக்ஷகுமாரன் போயிட்டான், யுத்தத்தில் செத்து போயிட்டான். அப்படின்னு ஒன்று இவருக்கு என்ன இருக்கும் ராவணனுக்கு,
யாராவன் யாரா இப்படிலாம் பண்ணுறது அப்படின்னு ஒரு 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 கோபமும் ஒரு எரிச்சலும் ஒரு தோல்வியோட ஒரு விஷயமும் அதுக்கப்புறம் வந்து அழுகையும் துக்கமும் எல்லாம் கலந்து ஒரே கஷ்டத்தோடு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா மெதுவாக யாரை கூப்பிட்றான்? மேகநாதன். யார் மேகநாதன்? இந்திரஜித். இந்திரஜித்தை கூப்பிட்றான். இந்திரஜித்துக்கு வந்து அது அதுவே உருவான பேர். ஏன்னா இந்திரனை ஜெயிச்சதுனால இந்திரஜித்துன்னு பேர். ஹனுமார் யார்? ஹனுமாரோடைய பேர் வந்து ஜிதேந்திரியன்னு பேர். இப்போ என்ன ஃபைட்டு? இந்திரஜித் வர்சஸ் ஜிதேந்திரியன். யார் ஜெயிப்பா? இந்திரனை ஜெயிச்சவன் பெரியாளா, இந்திரியங்களை ஜெயிச்சவன் பெரியாளா? இந்திரியங்களை ஜெயிச்சவன் தான் பெரியாள்.